ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்பு இட்லி செய்கிறது தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதே டம்ளரில் ஒரு டம்ளர் கம்பு, அரை கிளாஸ் உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். இது இப்போ நான் நைட்டுக்கு செய்கிறதுக்காக முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதே காலையில் சமைக்கிறதுனா அதுக்கு முந்தின நாள் காலையிலே நீங்கள் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா ஆட்டி உப்பு போட்டு அடித்து வச்சிடலாம். இதை நான் நைட்டு செய்கிறதுக்காக ரெடி பண்ணேன். காலையிலே ஆட்டி வச்சுட்டேன். இது நல்லா பொங்கி வரணும். பாருங்கள், இப்போ நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மாவு பொங்கி வந்துருச்சு. சூப்பராக பொங்கி வந்துருச்சு. இதை இப்படியே ஊற்றிட்டா இட்லி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசையாக கூட ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சுட்டேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு நல்லா சுருக்குன்னு ஏதாவது தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.